ஆலோவேரா ஐஸ் க்யூப். அது வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு 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 நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. உண்மையிலே அது ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்குதா இல்லையா செக் பண்ணலாம் வாங்க. ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், எதர் வீட்டில் செஞ்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது. அந்த 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லை வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து உங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நான் வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லை ஓவர் நைட் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஐஸ் கட்டியாகவே வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்போ இந்த ட்ரேலேருந்து எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இந்த ஆலோவேரா ஜெல் ஐஸ் க்யூப் எடுத்து என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சில்லுன்னு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக ஒரு நல்ல கூலிங்காக சூப்பராக இருந்தது இதை அப்ளை பண்ணும்போது. ஸோ இது வந்து ஆலோவேரா ஜெல் அப்படின்றதுனால நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு 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 மாய்ஸ்சரைசர் ஃபீலை வந்துட்டு இது வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு அப்ளை பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து நார்மல் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணால் தண்ணியாக சொட்டும் இல்லை, இது ஃபுல்லாக ஆலோவேரான்றதுனால அந்த ஜெல்லு வந்துட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஆலோவேரா ஐஸ் க்யூப் வந்துட்டு ஒரு 49 செகண்ட்ஸில் வந்துட்டு மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆகி ஃபுல்லாக என் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஆலோவேரா இந்த ஜெல்லாக ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தேன் இந்த ஆலோவேரா ஜெல் நிறைய இருந்ததுனால. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவைக்கு அதிகமாக இந்த ஜெல் வந்து என் ஃபேஸில் இருந்தது. நிறைய ஜெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது ஏதோ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாமே ஒரு ஜெல்லில் முக்கி எடுத்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வாஷ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அது வந்து வரவே இல்லை, என் ஃபேஸ்லேருந்து நல்லா ஒட்டிக்கிச்சு, வரவே இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஆலோவேரா ஐஸ் க்யூபுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஐஸ் க்யூப் வந்து யூஸ் பண்ணுவேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே நார்மல் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நேரம் கூலிங் எஃபெக்ட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஐஸ் க்யூப் ஆலோவேரா ஐஸ் க்யூபை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு என் ஃபேஸ் வந்து ரொம்ப சில்லுன்னு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நார்மல் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ நேரத்துக்கு வந்து அது சில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து 49 செகண்ட்ஸில் மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் நார்மல் ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ஸ் வரலும் இருக்கும். அதோட கூலிங் எஃபெக்ட் வந்துட்டு இதை விட ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். ஆனால் அது நார்மல் ஐஸ் க்யூப் அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு எந்த விதமான மாய்ஸ்சரைசரும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலை இல்லையா, அதனால் அந்த ஒரு ஸ்மூத்தான ஸ்கின் வந்துட்டு இருக்காது. உங்கள் ஸ்கின்னும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஆலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறமா என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா லைட்டாக பிரைட்டாக இருக்குது. நார்மல் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் பிரைட் ஆகும். நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுனால, பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியும். அதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.